அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சிக்கன் தான் நான் கழுவிக்கிட்டு இருக்கேன். சிக்கன் எப்போ வாங்கினாலுமே நான் அதில் மஞ்சள் பொடியும் கல் உப்பும் போட்டு ஒரு 20 நிமிஷம் அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குல்ல, அதில் தான் வச்சு நான் கழுவுவேன் நான் சிக்கனை வந்து. அதே மாதிரி சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பல்லாரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிடுவேன். சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்குங்க. இதை வதக்குனதுக்கு அப்புறம் நான் சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு அதை நான் ஏற்கனவே மசாலா போட்டு பிரட்டி விரவி தான் வச்சுருக்கேன். நான் ஃப்ரைக்குள்ள மசாலா எல்லாமே. அதுக்கப்புறம் இங்கே வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி பழம், நல்ல பெரிய பழம், அதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் ஒரு பாதி தக்காளியும் ஒரு பல்லாரியும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி நான் அதையும் அதில் ஒன்றா ஊற்றிருக்கேன். தேங்காய் சேர்க்க வேண்டாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கழுவி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் இருக்குல்ல, அதை அதில் போடுங்க. போட்டுட்டு உரப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிடுங்க. ஏன்னா சிக்கன்லேயும் நம்ம மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கோம், பொடி சேர்த்துருக்கோம். அப்போ இதுக்கும் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி இதுவும் போட்டுட்டு சிக்கன் கிரேவி மசாலா இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி, அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் தயிர் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி கொடுங்க. கிண்டி கொடுத்துட்டு சிம்மில் வச்சுருங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கிரேவியாக கொஞ்சம் கட்டியாக இருக்கிறது மாதிரி தான் நமக்கு தேவைப்படும். வச்சுருங்க. இது அது வேகட்டும். இனி ஒரு சைடில் நான் ஒரு பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் நெய், 3 டீஸ்பூனு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு பிரிஞ்சி இலை, ரம்ப இலை அதையும் போட்டு தாளிக்கிறேன். தாளிச்சிட்டு பல்லாரி 2 பல்லாரி அதையும் போட்டு வதக்குவேன். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு அதையும் அது கூட ஒன்றா போட்டு வதக்குறேன். வதக்கிட்டு நான் எப்பொழுதுமே இந்த ஒரு போனி தான் அரிசி எடுப்பேன். அதுக்கு 2 போனி அளவு தண்ணி சேர்க்கணும். நம்ம தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் மல்லி இலை, கருவேப்பிலை, புதினா, தக்காளி இது எல்லாம் ஒன்றா சேர்ப்பேன். ஏன்னா நெய்ச்சோறு பொங்கும்போது நம்ம தக்காளியை ஃபஸ்ட்டே போட்டோம்னா சோறோட கலர் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கும். அதனால் தண்ணி சேர்க்கும் தான் தக்காளி எல்லாம் சேர்க்குறது. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதித்ததும் நம்ம அரிசி ஒரு 20 நிமிஷமாக நான் ஊற வச்சுருந்தேன். பொன்னி அரிசி தான். அதை களைஞ்சி அதை அதோட ஒன்றா போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு அது ஒரு கொதி வரட்டும். இங்கே சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆயிருச்சு. ரெடி ஆனதுக்கு அப்புறம் நான் மல்லி இலை போட்டுக்கிடுது. போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அங்கே ஒரு சோறு கொதித்ததும் அங்கே சோறையும் நான் சிம்மில் வச்சுருந்தேன். நான் இங்கே வேண்டானா சம்பல் தான். வெங்காயம், தக்காளி, கேரட்டு, மல்லி இலை, அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி இருக்குல்ல, அதுலேயும் கொஞ்சம் பீஸ் எடுத்து அதையும் அது கூட ஒன்றா சம்பலுக்கு போட்டிருக்கேன். போட்டு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு இது தயிர் பச்சடி நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னகட்டி மிக்ஸ் பண்ணுங்கள். தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். முதலே மிக்ஸ் பண்ணி நம்ம எல்லாம் ரெடியாக்கி வச்சுட்டோம்னா நம்ம சாப்பிட்ற சமயத்தில் வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். மேல்கண்டு ரொம்ப தண்ணியாக ஆயிரும். அதனால் சாப்பிட்ற சமயத்தில் வெங்காய சம்பல் ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே சோறும் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இனி சாப்பிட்றதுக்கு எல்லாம் பிளேட்டில் எல்லாருக்கும் எடுத்து வைக்க வேண்டியதான். தட்டில் நான் நெய்ச்சோறு போட்டாச்சு. சிக்கன் கிரேவியில் ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காய சம்பல், சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறம் இஞ்சி ஊறுகாய் அது இருந்தது. அப்போ அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டோட ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் லஞ்சு இப்படி தான் போச்சு. இன்றைக்கி எங்களுக்கு நமக்கு நெய்ச்சோறில் கொஞ்சம் சிம்பிளாக நமக்கு செய்யணும் இன்றைக்கி அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். சில சமயத்தில் நமக்கு வெங்காயம்லாம் வதக்கி கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டு நெய்ச்சோறு மேலே அந்த ப்ரௌன் கலரில் உள்ள வெங்காயம், நட்ஸு கொஞ்சம் நெய்யில் வறுத்து போடுறது, அதுவும் போட்டு வச்சு சாப்பிட்டா அதுவும் நல்லாயிருக்கும் நெய்ச்சோறு. நம்ம சட்டுன்னு நம்ம நெய்ச்சோறு பொங்காதுன்னா இப்படி பொங்கலாம்.